டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னவா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கு அந்த நியூஸை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ், இவி சேல்ஸ் எல்லாமே வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது ரிப்போர்ட்டா இருக்கு. இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. பட் இப்போ வரைக்கும் சேல்ஸ் ஆன ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து டிராப் ஆயிருக்கு. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டிராப் ஆயிருக்கு அப்படின்றது நியூஸ் ஆயிருக்கு. இப்ப டிமாண்ட்ன்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதனால இவி சேல்ஸ் வந்து கண்டினியூ ஆகல. டாடா மோட்டார்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து இருந்துச்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 வண்டி விற்கிறாங்க அப்படின்னா இப்ப விற்கிறது ஒரு 80 வண்டி அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இவி சேல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதனால டாடா மோட்டார்ஸ் நெகட்டிவ் நியூஸா இருக்கும். அண்ட் தென் இந்த Q1 ரிசல்ட்ஸ் வந்தாலும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம JSW ஸ்டீலுக்கு எடுத்தாலுமே சேம் ரிப்போர்ட்டா தான் இருக்கு. நம்ம நேத்து டாடா ஸ்டீல்ல பார்த்த மாதிரி தான் இங்க JSW ஸ்டீல்லயும் வந்து நடந்திருக்கு. இவங்களுமே பிளான் பண்ணி மெயின்டெனன்ஸ்க்காக பிளான்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷட் டவுன்னால 5% இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸா பார்க்க முடியுது. டாடா ஸ்டீலுமே சேம் அதே தான். அவங்களோட ப்ரொடக்ஷனுமே வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதனால அவங்க விற்கிற அந்த மில்லியன் ஆஃப் டன்ஸ் அதுல வந்து பெர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கு. அங்க வந்து டாடா ஸ்டீலுக்கு இருக்கிறது 5.5 மில்லியன் அந்த சம்திங்ல வந்து இருந்துச்சு. இங்க 7 மில்லியன்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் மியூட்டடா தான் இருக்கு. இது வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால இப்போ கொஞ்சம் டவுனா இருக்கு இந்த குவார்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த 3 கம்பெனி நியூஸ் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த Q1 இப்போ வரப்போறத வச்சு இதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல பார்த்தேன். அது மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி எஃபெக்ட் ஆகி விழுந்துச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் நம்ம உள்ள போறதுக்கு.